9/8/2024 இன்றைக்கி நிஃப்டி ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல 250 பாயிண்ட் கேப் அப் ஆகி கடந்த ஒரு 4 நாளாக பிரேக் பண்ண முடியாமல் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் பிரேக் பண்ணி அதுக்கும் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. பொதுவாகவே கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஆச்சு அப்படின்னா ஒரு 3 பாசிபிலிட்டிஸில் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணலாம். பாசிபிலிட்டி நம்பர் 1, எங்கே ஓப்பன் ஆகுறானோ அங்கே இருந்து மேலே மார்க்கெட் மூவ் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வரும். 3வது பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக சைட்வேஸாக போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். இன்றைக்கி 3வது பாசிபிலிட்டி தான் நடந்திருக்கு. டே ஃபுல்லாக சைட்வேஸில் போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஓப்பனிங் ஃபஸ்ட்டு கேண்டிலே செல்லர்ஸ் ரொம்ப அக்ரஸிவாக கீழே புஷ் பண்ணுறாங்க. கீழே புஷ் பண்ணி நேத்தோட ரேஞ்சுக்கு உள்ளேயே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை இங்கே சப்போர்ட்டாக எடுத்து பையர்ஸ் மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி அந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம கால் என்ட்ரிக்கு போகலாம். டார்கெட் என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 நாளாக 3 நாளாக ஒரு ரேஞ்சிலேயே தான் மார்க்கெட் போயிருக்கு. அந்த ரேஞ்சோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். பட் இங்கே ரீடெஸ்ட் பாஸ் ஆகாமல் டவுனாக செல்லர்ஸ் அக்ரஸிவாக புஷ் பண்ணி இந்த ஓப்பனிங் கேண்டிலுக்கு உள்ளேயே ப்ரைஸை கொண்டு வந்துட்டாங்க. அப்போது இந்த இடத்துல நமக்கு எந்த என்ட்ரியுமே கிடைக்கல. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த செல்லர்ஸ் புஷ் பண்ணவங்க டைரெக்டாக இன்றைக்கி லோ போயிருக்க இடம் வரைக்கும் கீழே அந்த இடத்துல திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்து பையர்ஸ் திரும்ப மேலே புஷ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடத்துல இன்னொன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக கீழே வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு டவுன் சைடு என்ட்ரி எடுத்து இந்த கேப்போட அளவுக்கு ஈக்குவலாக நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. ஓப்பனிங் கேண்டிலோட லோலையே ஒரு சப்போர்ட்டை எடுத்துட்டு பையர்ஸ் திரும்ப மேலே புஷ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இப்போது கால் என்ட்ரி எதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஸ்ட்ராங்கான பாசிபிலிட்டிஸ் எதுவுமே நமக்கு கிடைக்கல. த்ரூ அவுட் த டே பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே ட்ராவல் பண்ணி இன்றைக்கி டே க்ளோஸ் ஆகிட்டான். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் நமக்கு எந்த இடத்துலையுமே ப்ராப்பரான ஒரு என்ட்ரி கிடைக்கவே இல்லை. அதனால பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்து லாஸ் ஆகிடக்கூடாது. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கேப் அப் ஆகிருக்கனால இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல ரீடெஸ்டே பண்ணாமல் பிரேக் ஆன இடத்துல இருந்தே மார்க்கெட் சல்லுன்னு மேலே போயிடுவாங்க. அப்போ எல்லாம் அந்த என்ட்ரியை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போதே இந்த இடத்துலையே உடனே என்ட்ரி பண்ணிடுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி என்ட்ரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 2 கேண்டில்ஸ்லேயே அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அக்ரஸிவான ஒரு ரெட் கேண்டில்னு. இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அக்ரஸிவான ரெட் கேண்டிலை பார்த்துட்டு டவுன் சைடுக்கு ஒரு என்ட்ரி எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு டார்கெட் எதை வைப்பாங்கன்னா இந்த லோ வச்சுருப்பாங்க. செகண்ட் டார்கெட் எதை வச்சுருப்பாங்க அப்படின்னா இன்றைக்கி கேப் அப் ஆயிருந்தது இல்லையா, எங்கே நேற்று க்ளோஸ் ஆயிருந்துச்சோ அந்த ரேஞ்சை டார்கெட்டாக வைப்பாங்க. அப்படி ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. செகண்ட் டார்கெட்டுக்காக இங்கே வெயிட் பண்ணாங்க அப்படின்னா இந்த லோவிலேயே ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு.
இந்த மாதிரி சைட்வேஸ்லேயே மார்க்கெட் ரொம்ப நேரமாக மூவ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா தீட்டா டிகேனால உங்களோட ப்ரீமியம் கரைஞ்சிரும். அதனால நமக்கு இந்த டயத்தில் கூட லாஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸாக மூவ் ஆகிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். நமக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா, ஒன்று இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போய் ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கும்போது என்ட்ரி எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோவை கீழே பிரேக் பண்ணி அந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் கொடுக்குறான் அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரி ஆகணும். இப்படி இடையில எந்த இடத்துல அது என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக நம்ம மணியை வந்து லாஸ் பண்ணிடுவோம். அதனால சைட்வேஸ் மார்க்கெட்டில் ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கி நிஃப்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பு சைட்வேஸ் மார்க்கெட்.